விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் விரட்டி கடித்த தெருநாய்கள் எங்கு நடந்தது? கொடைக்கானலில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை அங்கிருந்த தெருநாய்கள் திடீரென விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் தெருநாய்களை துரத்தியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதையடுத்து அதிகரித்து வரும் தெருநாய் தொல்லைக்கு நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே சரித்திர பதிவேடு குற்றவாளி கோகுல் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். அரியப்பாக்கத்தைச் சேர்ந்த கோகுல் நேற்று இரவு வீடு திரும்பாத நிலையில் ஊரின் ஒதுக்குப்புறத்தில் உள்ள முட்புதரில் பல்வேறு வெட்டுக்காயங்களுடன் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டார். தலை, முகம், கழுத்து, கை, கால் உள்ளிட்ட பல இடங்களில் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தது தெரிய வந்தது. கொலை தொடர்பாக தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டை நடத்திய போலீசார் பெரியபாளையம் அருகே தண்டுமா நகர் பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார், தீனா, பேரரசு, தியாகராஜன் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடைபெற்றிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் கொலை செய்யப்பட்ட கோகுல் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை ராமாபுரத்தில் மொட்டை மாடியில் தூங்கிய பெண் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராமாபுரத்தில் மொட்டை மாடியில் தூங்கிய பெண் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செந்தமிழ் நகர் பகுதியைச் சேர்ந்த புஷ்பா கணவரை பிரிந்து 16 வயது மகளுடன் தனியே வசித்து வந்தார். புஷ்பாவுக்கும் அவரது உறவினரான கார்த்தி என்பவருக்கும் பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மொட்டை மாடியில் இரவு தூங்கச் சென்ற புஷ்பா காலை நேரத்தில் சடலமாக கிடந்தார். தகவல் அறிந்த போலீசார் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புஷ்பாவுடன் இரவில் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்த கார்த்திக்கிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலம் கண்ணூரில் இளைஞர் காங்கிரஸ் நடத்திய போராட்டத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அமைச்சர் பதவி விலக கோரி ரயில் நிலையம் முன்பாக போராட்டம் நடைபெற்றது. அதே நேரத்தில் வந்தே பாரத் ரயிலில் பயணம் செய்ய வந்த அமைச்சரை காங்கிரஸ் தொண்டர்கள் முற்றுகையிட்டனர். போலீசார் தடுத்து நிறுத்த முயன்ற போது தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. அதில் அமைச்சர் வீணா ஜார்ஜ் காயமடைந்தார். கழுத்திலும் கையிலும் காயம் ஏற்பட்டதாக கூறி அவர் பயணத்தை ரத்து செய்து மருத்துவமனைக்கு சென்றார். சென்னை ராயப்பேட்டையில் வேறு ஒருவரை தாக்க வந்த மர்ம கும்பல் தவறுதலாக 2 சகோதரர்களை சரமாரியாக வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழைய வண்ணாரப்பேட்டை ராமதாஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த சரவணன் மற்றும் அவரது தம்பி கோபி இரவு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். பலத்த காயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் பக்கத்து வீட்டில் வசிக்கும் சிவா என்பவரை குறிவைத்து வந்தவர்கள் தவறாக சரவணன் கோபியை தாக்கியிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து வண்ணாரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடியவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். அரியலூரில் மிட்டாய் என நினைத்து பூச்சி மருந்தை சாப்பிட்ட மாணவர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஏலாக்குறிச்சியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் தென்னை மரத்திற்கு பயன்படுத்தப்படும் மாத்திரை வடிவிலான பூச்சி மருந்தை மிட்டாய் என நினைத்து ஒரு மாணவன் பள்ளிக்கு கொண்டு வந்து மேலும் 7 மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். அதை சாப்பிட்ட மாணவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதிகாரிகள் மருத்துவர்களுடன் ஆலோசனை நடத்தி மாணவர்களின் உடல்நிலையை கண்காணித்து வருகின்றனர். இந்த சம்பவம் ஏலாக்குறிச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சேலம் கிச்சிபாளையம் காவல் நிலையம் பின்புறம் பறிமுதல் செய்யப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் திடீரென தீப்பற்றி எரிந்து சேதமாகின. தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு அரசு மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்படும் என பெயர் பலகை வைத்திருந்தாலும் ஊசி போடக்கூட பணியாளர்கள் இல்லை என்ற வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி உள்ளது. ஆண்டிப்பட்டி தாலுகாவுக்கு உட்பட்ட 200க்கும் மேற்பட்ட மலை கிராம மக்கள் சிகிச்சை பெற கடமலைக்குண்டு அரசு மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் போதிய மருத்துவர் மற்றும் பணியாளர் இல்லாததால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளை தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்கும் நிலை தொடர்கிறது. இந்நிலையில் நாய்க்கடிக்காக சிறுவனை மருத்துவமனைக்கு கொண்டு வந்த போது ஊசி போட பணியாளர்கள் இல்லை என தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுவனின் தந்தை மருத்துவமனையில் அவல நிலையை வீடியோவாக எடுத்துக்கொண்டு சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார். வீடியோவில் மருத்துவ பணியாளர் ஒருவர் தகராறில் ஈடுபட்ட காட்சி இடம்பெற்றுள்ளது. சார் உங்க பேர் மட்டும் சொல்லுங்க சார். அவசியம் இல்லை, உங்களுக்குலாம் சொல்லணும் இல்லை. ரைட்டு. உங்களுக்கு சொல்லணும். நீங்க தான் எனக்கு பேர் சொல்லணும். அந்த பிள்ளை பேர் என்னன்னு? அந்த பிள்ளை பேர் கிடையாது, அவன் பேர் வந்து பிரதீசன். மேம் இங்க ஒருத்தர் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டாரு. என்ன வேணா கரெக்ட் பண்ணிட்டோம், யார் வேணா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாருமே இல்லையே, நீங்க பேசுங்க. உள்ள வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளை நாய் இடிக்க பார்ப்பாங்களா? அப்படி பேசுங்க, இன்னும் நல்லா பேசுங்க. சிறுவன் மீது மோதிய கார், தூக்கி வீசப்பட்ட சிறுவன் எங்கு நடந்தது? கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் சாலையை கடக்க முயன்ற 7 வயது சிறுவன் மீது கார் மோதிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் சிறுவன் வேகமாக ஓடி வந்து சாலையை கடக்கும் போது அந்த வழியே வேகமாக வந்த கார் மோதி தூக்கி வீசப்பட்டார். இதில் படுகாயமடைந்த சிறுவன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒருவரது உயிரை காப்பாற்றுவதற்காக லட்சக்கணக்கில் கடன் வாங்கி ஏர் ஆம்புலன்ஸில் சென்றபோது 7 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜார்க்கண்டைச் சேர்ந்த சஞ்சய்குமார் என்ற 41 வயது நபர் எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்கியூட்டால் ஏற்பட்ட தீ விபத்தில் படுகாயமடைந்து 65% தீக்காயங்களுடன் ராஞ்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு அவரது உடல்நிலை மோசமடைந்தது. எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரது குடும்பத்தினர் மேல் சிகிச்சைக்காக டெல்லியில் உள்ள கங்காராம் மருத்துவமனைக்கு செல்ல முடிவெடுத்தனர். சாலை பயணத்தில் நோயாளி உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என்று மருத்துவர்கள் கூறியதால் ஏர் ஆம்புலன்ஸில் செல்லுமாறு பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் ஏர் ஆம்புலன்ஸ்கே லட்சக்கணக்கில் செலவாகும் என்ற நிலையில் போதிய பணமில்லாமல் சஞ்சயின் மனைவி அர்ச்சனா மற்றும் குடும்பத்தினர் பரிதவித்தனர். இருப்பினும் கணவரின் உயிரை காப்பாற்றிவிட வேண்டும் என்ற வைராகியத்துடன் சொத்துக்களையும் விற்பனை செய்ய முயற்சித்தார். இதனிடையே அவசர சிகிச்சைக்காக நண்பர்கள் உறவினர்களிடம் 8 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கி ஏர் ஆம்புலன்ஸை குடும்பத்தினர் புக் செய்தனர். ராஞ்சியிலிருந்து புறப்பட்ட ஏர் ஆம்புலன்ஸ் ஜார்க்கண்டின் சட்ரா மாவட்டத்துக்குட்பட்ட கசாரியா பஞ்சாயத்துக்கு அருகே வானில் பறந்த போது திடீரென கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஏர் ஆம்புலன்ஸில் பயணம் செய்த நோயாளி சஞ்சய்குமார், அவரது மனைவி அர்ச்சனா, உறவினர் தொரு, 2 பைலட்டுகள், 2 மருத்துவர்கள் என 7 பேரும் உயிரிழந்து விட்டனர். விபத்துக்குள்ளான விமானம் ரெட் பேர்ட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் பீச் கிராஃப்ட் வகையைச் சேர்ந்தது. விபத்து நடந்த இடத்தில் அந்த பகுதியில் பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கனமழை பெய்து கொண்டிருந்ததாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்தனர். விபத்துக்கு மோசமான வானிலை காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கான போராட்டத்தில் லட்சக்கணக்கில் கடன் வாங்கி ஏர் ஆம்புலன்ஸில் சென்றபோது 7 உயிர்கள் பலியானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய பரபரப்பு தொடர்கிறது.
தூத்துக்குடியில் பாதாள சாக்கடையில் விஷவாயு தாக்கி ஒப்பந்த தூய்மை பணியாளர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட ஆதிபராசக்தி நகர் பகுதியில் உள்ள பாதாள சாக்கடை குழாயில் அமைக்கப்பட்டிருந்த மோட்டார் பம்பை புகைப்படம் எடுக்கும்படி ஒப்பந்தக்காரருக்கு அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் சங்கர் மற்றும் ராஜா ஆகியோர் இந்த பணியில் ஈடுபட்டனர். பாதாள சாக்கடைக்குள் போட்டோ எடுக்க முற்பட்ட போது ராஜா என்பவர் மயங்கி சாக்கடைக்குள் சரிந்தார். அவரை மீட்க முயன்ற சங்கரும் மயங்கினார். தீயணைப்புத் துறையினர் அவரை அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ராஜாவின் உடலை மீட்டனர். சங்கர் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். அதிமுகவை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் ஆட்டோ ஓட்டுநரை தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. தென்காசியில் ஆட்டோ ஓட்டுநரை தாக்க முயன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயலலிதா பிறந்தநாள் நிகழ்ச்சியையொட்டி காரில் அணிவகுப்பாக வந்தபோது பின்னால் வந்த ஆட்டோ ஒன்று கார் மீது மோத முயன்றதாக கூறப்படுகிறது. ஆற்றில் திடீரென திறந்துவிடப்பட்ட தண்ணீர், ஆற்றில் சிக்கிய 15 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டார்களா? கேரள மாநிலம் அதிரப்பள்ளி ஆற்றில் உள்ள பெருங்குத்தல் அணையில் இருந்து திடீரென தண்ணீர் திறந்து விடப்பட்டதால் ஆற்றில் சுற்றுலா பயணிகள் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆற்றில் சிக்கிய 15க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் உதவிக்காக கத்தி கூச்சலிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து உள்ளூர் மக்கள் ஒன்று சேர்ந்து ஆற்றில் இறங்கி கயிற்றின் உதவியுடன் அவர்களை மீட்டனர். ஆயுள் தண்டனை கைதி ஒருவர் செய்த துணிகர சம்பவம் அரங்கேறி உள்ளது. எங்கு நடந்தது? ஆரணி அருகே போலீஸ் வேனின் கண்ணாடியை உடைத்து ஆயுள் தண்டனை கைதி தப்பிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வேலூர் மத்திய சிறையில் உள்ள பர்மா பாண்டி என்பவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மீண்டும் வேலூர் மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அப்போது இரவு உணவிற்காக போலீசார் வேனை நிறுத்தியிருந்த நிலையில் திடீரென கண்ணாடியை உடைத்து அவர் தப்பிக்க முயன்றார். உடனடியாக போலீசார் அவரை மடக்கி பிடித்து சிறைக்கு அழைத்து சென்றனர். சென்னையில் சிலிண்டர் வெடித்து 7 பேர் படுகாயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூக்கடை பகுதியில் உள்ள நகை பட்டறையில் இருந்த சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் 7 பேர் படுகாயமடைந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வேலை தேடும் அப்பாவி பெண்களை ஏமாற்றி பாலியல் தொழிலில் தள்ளி கல்லாக்கட்டி இருக்கிறார்கள் இங்கு ஒரு இரட்டை சகோதரிகள். கட்டாய போதை பழக்கம், மதமாற்றம், வற்புறுத்தி வன்கொடுமை என பகீர் கிளப்பும் சம்பவத்தின் பின்னணி என்ன? மாடர்ன் உடையில் மாசாக ரீல் செய்து கொண்டிருக்கும் இந்த 2 பெண்களை பார்த்து இன்ஸ்டா செலிபிரிட்டி என்று நினைத்துவிட வேண்டாம். வேலை வாங்கி தருவதாக ஆசை காட்டி அப்பாவி பெண்களை ஏமாற்றி போதைப்பொருள் கொடுத்து தொழிலதிபர்களுக்கு விருந்தாக்கிய கேடி சகோதரிகள் இவர்கள். போதாத குறைக்கு ஆபாச வீடியோக்களை காட்டி ஏழை பெண்களை மிரட்டி மதமாற்றமும் செய்திருக்கிறார்கள். இந்த அம்மணிகளின் பெயர் அஃப்ரீன் மற்றும் அம்ரீன். இரட்டை சகோதரிகளான இவர்கள் மத்திய பிரதேச மாநிலம் போபால் ஹோஷங்காபாத்தில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்துள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இந்த சகோதரிகள் மீது 2 பெண்கள் காவல் நிலையத்தில் பாலியல் மற்றும் மதமாற்ற மோசடி புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போதுதான் இவர்கள்
பல அப்பாவி பெண்களின் வாழ்க்கையை அலங்கோலமாக்கிய உண்மை தெரிய வந்திருக்கிறது. அஃப்ரீனும் அம்ரீனும் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டவர்கள். இதனால் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க திட்டம் தீட்டி இந்த பாலியல் தொழிலை கையில் எடுத்துள்ளனர். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த ஏழை பெண்கள்தான் இவர்களின் டார்கெட். வேலைக்கு ஆட்கள் தேவை என்று கூறி பெண்களுக்கு வலை வீசியுள்ளனர். 10,000 சம்பளம், அபார்ட்மெண்ட் வாழ்க்கை, தனி அறை, குளுகுளு ஏசி, புத்தம் புது ஆடை என அந்த அம்மணிகள் அள்ளி தெளித்த ஆஃபரில் பலரும் மயங்கி உள்ளனர். அதில் ஒருவர்தான் சத்தீஸ்கரைச் சேர்ந்த 21 வயது இளம்பெண். கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அழகுக்கலை நிபுணராக வேலை தேடி வந்த பெண்ணை அம்ரீனின் சகோதரர் பிலால் என்பவர் தேநீரில் போதைப் பொருளை கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகு அகமதாபாத் அழைத்து சென்று அங்கே யாசிர் என்பவருடன் கட்டாயப்படுத்தி உடல் உறவு கொள்ள வைத்ததாகவும் தெரிகிறது. அத்துடன் அம்ரீனின் நெருங்கிய நண்பரான சந்தன் யாதவ் கடந்த 1 வருடத்தில் பல முறை அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் அரைகுறை ஆடைகளை அணிய கட்டாயப்படுத்தி பப், சொகுசு பங்களா, ரிசார்ட் போன்ற இடங்களுக்கு அழைத்து சென்று பல பணக்கார ஆண்களுடன் உல்லாசமாக இருக்க வற்புறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அங்கே இளம்பெண்ணை போதைப் பொருளை கட்டாயப்படுத்தி உட்கொள்ள வைத்ததாகவும் தெரிகிறது. இதற்கிடையில் இளம்பெண்ணை பர்தா அணியவும் மதம் மாறவும் வற்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து வெளியே கூறினால் பாலியல் வன்கொடுமை செய்தபோது எடுக்கப்பட்ட வீடியோக்களை இணையத்தில் வெளியிடுவதாக மிரட்டியுள்ளனர். ஒரு கட்டத்தில் இந்த டார்ச்சர்களை பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஜனவரி மாதம் சத்தீஸ்கருக்கு தப்பிச் சென்றுள்ளார் அந்த இளம்பெண். இதேபோல் 2வதாக புகார் அளித்த பெண் அம்ரீனின் வீட்டில் பணிப்பெண்ணாக இருந்தவர். 31 வயதுடைய இவரை யாசிர், பிலால் மற்றும் சந்தன் ஆகிய மூவரும் போதைப்பொருள் கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. இவர் காவல்துறையிடம் ஆபாச வீடியோ ஆதாரங்களையும் வழங்கியுள்ளார். மேலும் சகோதரிகள் இந்த பெண்ணையும் மதமாற வற்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது.